Hey, beautiful souls. Hope you are doing good. இன்னைக்கு உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, அவரோட ஆப்ஸ்டக்கிள் அண்ட் சேலஞ்சஸ் என்ன, ஆக்ஷன் என்ன, உங்களோட கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங். இது கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த டெஸ்ட் பிஹைண்ட். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். 9 of Wands, Wheel of Fortune, the Tower card. ஓகேங்களா? கார்டு விசிபிள் ஆகுது பார்த்துக்கோங்க உங்களுக்கு. 10 பாட்டம் ஆஃப் தி டெக் நம்மள்ட்ட 4 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஓகே. இது உங்களோட பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். 9 ஆஃப் வாண்ட்ஸ். 9 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா, அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் கிவ் அப் பண்ணல. பாஸ்ட் மெமரிஸை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. பாஸ்ட் வூண்ட்ஸ், பாஸ்ட் ஹர்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஆனால் கிவ் அப் பண்ணல. நோ கான்டாக்ட் இருந்தாலும் இந்த பர்சன் வந்து எமோஷ்னலி கார்டட் மோட்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சை எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவருக்குள்ள போயிட்டு இருக்குது. உங்களை பற்றி யோசிக்காமல்லாம் இல்லை, உங்களை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃபென்சிவ் வால் இருக்குது. பாஸ்ட் ஹர்ட்ஸ்னால கொஞ்சம் டிஃபென்சிவ் வால் இருக்குது. அடுத்தது நம்மள்ட்ட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இது வந்து ஆல்ரெடி யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பேட்டர்னை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டெஸ்டினி கார்டு. என் ரீடிங்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து டெஸ்டினி கார்டு. இந்த பர்சன் மைண்டில் இது என்னோட ஃபேட்டா, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, டைமிங் தப்பாக போயிடுச்சா, ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஏன் எங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்ற எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு. யூனிவர்ஸ் வந்து அவரை திங்க் பண்ண வச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களோட கனெக்ஷன், உங்களது இந்த பர்சனோட கனெக்ஷன் வந்து டெம்பரவரி எண்ட் இல்ல. இது ஒரு அ எப்படி சொல்லலாம்? இது டெம்பரரி சைலன்ஸ் தான். இந்த கனெக்ஷன் இன்னும் எண்ட் ஆகல. உங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் இன்னும் எண்ட் ஆகல. தென் டவர். டவர் என்ன சொல்லுதுன்னா, ட்ரூத் பாம் மூமெண்ட். சடனா ஏதோ ஒண்ணு அவங்க லைஃப்ல வந்து நடக்க போகுது. ஒரு தண்டர் ஸ்டார்ம் வந்து அவர் ரியலைஸ் பண்ண போறாரு. இது கரண்ட் எனர்ஜிங்க. வந்திருக்கலாம். தண்டர் ஸ்டார்ம் வந்திருக்கலாம், வரப்போகுது. வாட்டெவர் அது எப்படி ரெசனேட் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து இந்த தண்டர் ஸ்டார்ம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு அவேக்கனிங் குடுக்குது. ம். பழைய பேட்டர்ன் எல்லாம் முடியுது. மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்திருந்தாலும் அது முடியுது. எதுக்காக உங்கள விட்டுட்டு போனாங்களோ, அந்த ரீசன் எல்லாம் அவர் லைஃப்ல வந்து ஒரு தண்டர் ஸ்டார்ம், ஒரு இடினாலே எல்லாமே முடிய போகுது. முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ பேட்டர்ன் வந்து அவரோட லைஃப்ல ஸ்டார்ட் ஆக போகுது. பாட்டம் ஆஃப் தி டெக் வந்து நம்மள்ட்ட 4 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. இது வந்து அவரோட ஹிடன் எனர்ஜி. இந்த பெர்சன் ஹார்ட்ல டீப்பா ஸ்டெபிலிட்டி இருக்கு. ரீயூனியன் கம்ஃபர்டபுள் வேணும். ரீயூனியன் கம்ஃபர்ட் வேணும்ன்ட்டு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்கள ஒரு சேஃப் பிளேஸ்ல வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்கள நெனச்சா நீங்க அவருக்கு ஒரு சேஃபான பிளேஸ். எந்தவித டார்ச்சர் இல்ல. எந்தவித ஒரு ஹவ் டு சே, உங்கள நெனச்சா மத்தவங்கள்ட்ட இருக்கிற பர்டன் அவர்ட்ட இல்ல. ஓகேங்களா? இந்த தண்டர் ஸ்டார்ம் ஆனது, இந்த டவர் மூவ்மெண்ட் வந்து இவர வந்து உங்கள ஒரு சேஃப் பிளேஸ்ல வச்சு பார்க்க பண்ணிட்டுருக்கு. இவங்கள்ட்ட இருக்கும்போது நம்ம எவ்வளோ நல்லா இருந்தோம். ஏன் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு? என்ன தப்பாச்சுன்ட்டு யோசிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. யுனிவர்ஸ் அவர புஷ் பண்ணிட்டு இருக்குது. அவரோட கார்மிக் கனெக்ஷன் இன்னும் முடியல. அது உங்க கூட தான். சோல் பாண்ட் கனெக்ஷன காமிக்குது. இ இது ஒரு சோல் கம்ஃபோர்ட் எனர்ஜி. இது கேஷுவல் எனர்ஜிய காமிக்கல. இது ஒரு சோல் கம்ஃபோர்ட் எனர்ஜி. ஓகேங்களா? ஓவரால் உங்க பெர்சன் வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றாரு. ஆனா கொஞ்சம் ஈகோ பிளஸ் ஃபியர் பிளாக் இருக்குது. அதே மாதிரி அவருக்கும் நீங்க எப்படி நம்புறீங்களோ, அதே மாதிரி அவருக்கும் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருக்கு. டெஸ்டினி அண்ட் டைமிங் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. சடன் ரியலைசேஷன் நடந்திருக்கு அவர் லைஃப்ல. டவர் வந்ததுனால சடன் ரியலைசேஷன் நடந்திருக்கு. இந்த அ
ரீடிங் எப்போ உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. கிடைக்கும்போது உங்க பெர்சனுக்கு மேபி இந்த விஷயங்கள் நான் சொல்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். சடன் ரியலைசேஷன் இருக்குது. உங்கள நெனச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. உங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ரீயூனியன் தாட் சீக்ரெட்லி ரன் ஆயிட்டுருக்குது அவரோட மைண்ட்ல. அம் இப்பவும் சொல்றேங்க இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் வந்து பனிஷ்மென்ட் இல்ல. இது யூனிவர்ஸ் வந்து ஒரு லெசன டீச் பண்ணிட்டு இருக்குது. ஜோடியாக் சைன் சொல்லிர்றேன். இனி ஒரு 4 இது பார்க்கணும் இல்லையா? அதனால ஜோடியாக் சைன் சொல்லிர்றேன் பார்த்துக்கோங்க. ஹாரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ் எனர்ஜி சோயிங் ஹை ஓகேங்களா? ஃபயர் எனர்ஜி காமிக்குது. தென் அவரோட பிளாக்கேஜஸ் அண்ட் சேலஞ்சஸ் பார்க்கலாம். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த மூன் கார்ட். Bottom of the deck we have High Priestess. ஓகே. கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 8ன்றது ஒரு சர்டன் கார்ட். அதாவது என்னன்னா ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்சஸ். ஓகேங்களா? அது காமிக்குது. இது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பிராக்டிகல் ப்ராப்ளம் ஓகேங்களா? கொஞ்சம் பிராக்டிகலா யோசிக்கிறாரு. எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்றது? பழைய ஹர்ட், பழைய விஷயங்கள்லாம் நெனச்சு, மறுபடியும் போனா ஏதாச்சும் தப்பா போயிருமோ? அந்த மாரி நடக்கக்கூடாது. பாஸ்ட் ஹர்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது. பாஸ்ட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகக்கூடாது. ரொம்ப பத்திரமா நம்ம அப்ரோச் பண்ணணுன்றதுல அவர் ரொம்ப டெடிகேட்டா வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு. பிளான் பண்ணிட்டுருக்கிறாரு. மேபி பாஸ்ட்ல என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் வேனிஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் பிளாக்கேஜஸ் இருக்குது. ஏன்னா பென்டக்கிள் எனர்ஜி வந்து கொஞ்சம் ஸ்லோ செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் மூட்ல இருக்கிறாங்க. லவ் சைடுக்கு டைம் அண்ட் ஃபோக்கஸ் குடுக்க முடியல இப்போதைக்கு. இப்போதைக்கு அவங்களுக்கு என்னன்னா, செல்ஃப் டெவலப்மென்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த் நம்மளோட இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கலான்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஃபர்ஸ்ட் நான் செட்டில் ஆகுறேன். அதுக்கப்புறமா இம் எமோஷனல் பிரையாரிட்டி இல்லாம ரொட்டீன் பிரையாரிட்டி மெயின்டெயின் பண்ணலான்ற அந்த ஜோன்ல இருக்கிறாங்க. கைஸ் கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் பார்த்துக்கங்க. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அடுத்தது. என்னன்னா, மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடுது. ஓவர் திங்கிங் பிளஸ் இம்பல்சிவ் தாட்ஸ் போயிட்டுருக்குது. மெசேஜ் பண்ண தோணுது. நெக்ஸ்ட் செகண்ட் வேண்டாம். ஏதாச்சும் நம்மள கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால, ரிப்ளை வராட்டி என்ன பண்றது? கஷ்டமாயிருமேன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னர் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வேர்ட்ஸ் வரும். ஆனா, ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். கம்யூனிகேஷன் எனர்ஜி காமிக்குது. ஆனா, கொஞ்சம் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ட்ராப் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் காமிக்குது கைஸ். தென் மூன் கார்ட். இதுதான் பெரிய பிக்கஸ்ட் ஆப்ஸ்டிக்கிள். நான் சொன்னேன் இல்லைங்களா? தேர்ட் பார்ட்டி எனர்ஜின்னு சொன்னேன் இல்லைங்களா? என்னன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜில இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருந்திருக்கலாம். திஸ் இஸ் ஜெனரல் கலெக்டிவ் லவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட். இட் மே ஆர் மே நாட் ரெசனேட் வித் யூ. ஓகேங்களா? அது பார்த்துக்கங்க. ஸோ மூன் கார்டுன்றது டிப்ரஷன். ஓகேங்களா? கொஞ்சம் அவருக்கு வந்து ஃபியர் பிளஸ் கன்ஃப்யூஷன் இருக்கு. அவங்க கு அவங்க அந்த பெர்சனுக்குள்ளேயே அவரோட அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கிளியரா இல்ல. பாஸ்ட் வூண்ட்ஸ், ட்ரஸ்ட் இஷ்யூ, தேர்ட் பார்ட்டி தாட்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் டவுட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி போனா ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்களா? நம்மள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? எவ்வளோ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அந்த மாதிரி எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. சைலன்ஸ்ல இருந்து இமேஜினேஷன் ரொம்ப பெருசா க்ரோ ஆயிட்டுருக்குது. சைலன்ஸ்லேருந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்படி ஆகுமா? அப்படி ஆகுமா? நான் அட் த சேம் டைம் இன்னர் கான்ஃப்ளிக்ட் கூட ஃபைட் பண்ணிட்டுருக்குறாங்க. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஹை பிரிஸ்டஸ் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லெட்டிங் கோ ஃபியர் அந்த ஒரு எனர்ஜிய வந்து இந்த ஹை பிரிஸ்டஸ் குடுக்குறாங்க. ஆ எப்படின்னா ஃபியர விட்டுறலாம். உங்கள விடுற மைண்ட் செட் அவருக்கு இல்ல. நீங்க இல்லாம அவரால இருக்க முடியறதில்ல. ஏன்னா, அவர் கர்மா லெசன் பே பண்ணியிருக்கிறதுனால, உங்கள விட்டு விடுற ஐடியா அவருக்கு இல்ல. ஆனா அட் த சேம் டைம் உங்கள அப்ரோச் பண்ண பயம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் செக்ரெட்டிவ் பெர்சன். ஆ எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பெர்சன். எமோஷன்ஸ வெளியில சொல்ல தெரியாது. அம்
2 மூன் கார்ட் இருக்கு பாருங்க. இப்ப கொஞ்ச நாளா ரீடிங்ல இப்படித்தான் வந்துட்டுருக்கு. மூன் வந்து ஹை பிரிஸ்டஸ் வந்துருது. ஓகேங்களா? ஸோ என்னன்னா கொஞ்சம் ரொம்ப டிப்ரஷன் எனர்ஜில இருக்கிறாரு. ஆ கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அவருடைய எமோஷன்ஸ் எல்லாம். அதுதான் அவர உங்கள அப்ரோச் பண்ணாம அந்த எனர்ஜி தான் அவர ப்ளாக் பண்ணுது. ஓகேங்களா? அட் த சேம் டைம் கொஞ்சம் வொர்க் லோட் இவருக்கு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர்லோட் இருக்கு. ஓவர் திங்கிங், இம்பல்சிவ் சைலன்ஸ் எல்லாமே அவங்கள போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கு உங்க பெர்சன. ஃபியர் ஆஃப் ட்ரூத், தென் எமோஷனல் எக்ஸ்போஷர் எப்படி பண்றது? அதெல்லாம் அவருக்குள்ள ரொம்ப போயிட்டுருக்கு. பொசெசிவ்னஸ் ரொம்ப இருக்கு. பட் குளோஸ்ட் ஆஃப் எனர்ஜிய காமிக்குது. இதனால இவருக்கு உங்க மேல லவ் இல்லன்றதுல இல்ல. லவ் இருக்கிறதுனால தான் அவர் திரும்பி வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பிளாக்கேஜஸ் இருக்கு. அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், ஃபியர் ஆஃப் அந்த அவாய்ட் பண்ணிருவாங்களா, அந்த எனர்ஜி அவர கொஞ்சம் பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? இதோட ஜோடியாக் சைன் வந்து என்ன இருக்கு? ஓகே. விர்கோ, ஜெமினி, பைசஸ் எனர்ஜி வந்து கொஞ்சம் ஹையா காமிக்குது காய்ஸ் பார்த்துக்கங்க. தென் அவரோட ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்னன்றத பார்ப்போம். ஜஸ்டிஸ், தென் ஓகே. 7 ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ம். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் மேபி இவரு உங்கள விட கொஞ்சம் சின்னவங்களா இருக்கலாம். ஏன்னா பேஜ் வந்திருக்கிறதுனால மேபி அவர் கொஞ்சம் உங்கள விட யங்கரா இருக்கலாம். ஓகே. ஜஸ்டிஸ்ன்றது கர்மா கார்ட். ஓகேங்களா? கர்மா கார்ட். அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணி ராங் மூவ் பண்ணாம உங்கள அப்ரோச் பண்ற எனர்ஜி இது காமிக்குது. பாஸ்ட்ல ஏதோ இம்பேலன்ஸ் இருந்திருக்கலாம். அத கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு பண்றாங்க. அவரோட ஆக்ஷன் அடுத்த ஆக்ஷன் ஆ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து கிவ் அண்ட் டேக்ன்றது கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி, இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு கம்ஃபோர்ட் ஜோன குடுக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. 7 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆக்ஷன் இருக்குது. இன்னர் ஸ்ட்ரகிள் பிளஸ் ஈகோ இருக்குது. உங்கள அப்ரோச் பண்ண வேண்டாம்னு தோணும். பட் ச எப்படி தே தே ட்ரையிங் டூ அப்ரோச் யூ பட் சம்திங் த இன்னர் கான்ஃப்ளிக்ட் இஸ் ஸ்டாப்பிங் தெம். அவங்கள அப்ரோச் பண்ணணும்ன்ட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனா என்னன்னா, அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட் கொஞ்சம் அவர வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாப் பண்ணுது. வாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால அப்ரோச் பண்றதுக்கான எனர்ஜி ரொம்ப இருக்குது. ஓகேங்களா? அட் த சேம் டைம் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, இந்த பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாரு. என்ன இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருந்தா என்ன இருந்தாலும், இனி நம்ப வந்து இவங்கள லாஸ் பண்ணிறக்கூடாது. விட்டுட்டு போயிட்டா நம்ப என்ன பண்ணுவோம்? இனி நம்ப லாஸ் பண்ணிறக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெசேஜ், கால் ஏதாச்சும் அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வருதான்னு. ஆர் எல்ஸ் ஐ வில் அப்ரோச் அந்த எனர்ஜிய காமிக்குது. ஒரு வேள நீங்க அப்ரோச் பண்ணாம கொஞ்சம் அவருக்கு டைம் குடுத்தீங்கன்னா, டெஃபினெட்லி அவர் வந்து உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா வாண்ட் எனர்ஜின்றது ஆ ரொம்ப பேஷனேட்டா இருக்கிறாரு. உங்கள நெனச்சா அவர் ரொம்ப பேஷனேட்டா ஃபீல் பண்றாரு. பிசிக்கலி, மென்டலி அட் த சேம் டைம் ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் பண்றாரு. ஜஸ்டிஸ் வந்திருக்கிறதுனால அவரோட கார்மிக் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அந்த டவர் இருக்கிறதுனால அவர் பாஸ்ட்ல நல்ல லெசன் லேர்ன் பண்ணிட்டாரு. இப்ப யூனிவர்ஸ் வந்து அவர நீ அவங்கள்ட்ட கோ ஹெட் வித் தெம்ன்னு சொல்லிட்டு, உங்க பெர்சனா யூனிவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? தள்ளிட்டு இருக்குது. அவங்க கிட்ட போன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. உங்களோட கைடன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். 5 ஆஃப் கப்ஸ். ஓகே. தி ஹெர்மிட். தென் கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே. 5 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பழச நெனச்சுட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். உங்க பெர்சன் ஆன் தி வேல இருக்கிறாரு. பழச நெனச்சுக்கிட்டு உங்களோட செல்ஃப் வொர்த்த வேல்யூ பண்ணாம இருக்க வேண்டாம். ஆ ஆல்ரெடி யுனிவர்ஸால ஆக்ஷன் ஆஸ் டேக்கன் பை த யூனிவர்ஸ். அதனால எதையும் பழசையே நெனச்சு அவர நெனச்சு இது பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் அவர அப்ரோச் பண்ண வேண்டாம். ஹெர்மிட் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்ச நாள் எல்லாத்தையும் புட் இட் இன்டூ ஸ்லீப். அந்த
பழைய ஹர்ட், பழைய ஃபீலிங்ஸ் அவர் மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஒர்க். உங்களோட செல்ஃப் குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் கேர் எடுத்துக்கங்க. ன்றத ஹெர்மிட் சொல்லுது. ஓகேங்களா? தென் கிங் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அமைதியா இருந்தா, அவர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா, உங்க பெர்சன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா, நோ கான்டாக்ட் சிட்யூவேஷன் பிரேக் ஆகும். சைலன்ஸ் பிரேக் ஆகும். எமோஷனல் ஸ்டேபிலிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த 2 அமைதியா அவர டிஸ்டர்ப் பண்ணாம யுனிவர்ஸ அதோட வேலைய செய்ய விட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறது சோல்மேட் கனெக்ஷன் காய்ஸ். ஓகேங்களா? அவர் எமோஷனல் இது வந்து உங்க பெர்சனோட எனர்ஜிய காமிக்குது. உங்களோட கைடன்ஸ்ல எடுத்தது. அவர் வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் குடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. உங்களோட சைலன்ஸ், உங்களோட அந்த பேஷன்ஸ் அவர வந்து உங்க பக்கம் பார்த்து அப் அப்சர்வ் பண்ணி உங்க பக்கம் கொண்டு வந்துட்டு இருக்குது. ஸோ யூனிவர்ஸ அவங்களோட வேலைய செய்ய விடுங்க. ஓகேங்களா? தே கொஞ்சம் எல்லாமே போயிடுச்சுன்னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? பிஹைண்ட்ல நம்மள்ட்ட கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே போயிடுச்சு. என்ன இது நம்ம ஏமாந்துட்டோமா? அப்படியா? இப்படியான்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ஹீலிங்காக ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னர் வாய்ஸ கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சைலன்ஸ் பனிஷ்மென்ட் இல்ல காய்ஸ். அகைன் ஐ அம் சேயிங் இது வந்து ஒரு சோல் ரீசெட். கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க அவ்வளோதான். இல்லைங்களா? ஒரு நல்லது நடக்க டைம் ஆகும் இல்லையா? கண்டிப்பா இப்போ உங்களோட பெர்சன் வந்து சோல்மேட் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால வாட் எவர் ரிலேஷன்ஷிப் யூ வேர் இன் எனக்கு தெரியாது. மேபி மேரேஜ் ஆயிருக்கலாம். உங்கள்ல ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகாம இருக்கலாம். உங்கள விட பெரியவங்களா இருக்கலாம். சின்னவங்களா இருக்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தெரியல. ஆனா நான் ரீடிங் பண்ற இந்த உங்க மைண்ட்ல இருக்கிற இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு சோல் பாண்ட். ஓகேங்களா? உங்களுக்குள்ள இனி கான்டாக்ட் முடியல. தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. அவர் உங்களுக்காக உங்கள எதுக்காக அவங்க உங்கள விட்டுட்டு போனாங்களோ, அதுக்கான லெசன நல்லா லேர்ன் பண்ணிட்டு உங்களோட வேல்யூ தெரிஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓவர் வேலிடேஷன் பண்ண வேண்டாம். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு அது எதையுமே நீங்க நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஒண்ணா இருக்கு உங்களுக்கு. உங்களோட கைடன்ஸ்க்கு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. கைடன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா என்ன சொல்லுது? யூ ஆர் நாட் அபாண்டன்ட். யூனிவர்ஸ் சைலன்ட்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? யூ திங்க் யூ ஆர் லெஃப்ட் அவுட். பட் த டோர் இஸ் ஓப்பன். ஸ்டில் த டோர் இஸ் ஓப்பன். ஓகேங்களா? அதனால சும்மா வேண்டாதத யோசிக்க வேண்டாம் காய்ஸ். ஓகே. உங்களோட அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துக்கலாமா? என்னென்ன ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்றது ஓகே. அதுக்கு முன்னாடி ஜோடியாக் சைன் சொல்லிடுறேன். சாகிட்டேரியஸ், விர்கோ, அக்வாரியஸ். ஓகேங்களா? சாகிட்டேரியஸ், விர்கோ, அக்வாரியஸ் இருக்குது. தென் 111 காமிக்குது. 111 மீன்ஸ் நியூ பிகினிங் டிஸ்பைட் பெயின். நியூ பிகினிங் இருக்குது. 222 வந்து ட்ரஸ்ட் த பேஷன்ஸ் பேலன்ஸ் வரும். ஓகேங்களா? 555 வந்து மேஜர் எமோஷனல் ஷிஃப்ட் வந்துருச்சு. அதாவது என்ன நம்மள்ட்ட அந்த டவர் இருந்துச்சு இல்லையா? டவரும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கிறதுனால மேஜர் எமோஷனல் ஷிஃப்ட் வந்துட்டுருக்குது. வந்துருச்சு. தென் 909 ஓல்ட் சைக்கிள்ஸ் க்ளோஸ், விஸ்டம் கெயின். ஓகேங்களா? பழைய சர்க்கிள் முடியுது நான் சொன்னேன் இல்லைங்க, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குன்னு. பழைய சர்க்கிள் எல்லாம் க்ளோஸ் ஆயி, ஒரு புது விஸ்டம் வந்து உங்களுக்குள்ள கெயின் ஆக இருக்குது. வே இந்த நான் சொன்ன நம்பர்ஸ் 111, 222, 555, 909 இத ரிப்பீட்டடா வேற எங்கேனாச்சும் பார்த்தா, ஹவ் டு சே காய்ஸ் கைட்ஸ் வந்து வாக்கிங் வித் யூ. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்க கூட இருக்கிறாங்கன்றது இது பண்ணிக்க. மேபி கிளாக்ல பார்க்கலாம், டேட்ல பார்க்கலாம், எங்கேனாச்சும் நியூஸ் பேப்பர்ஸ், அ குழந்தைங்களோட நோட் புக்ஸ் எங்கே வேணாலும் இந்த நம்பர்ஸ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால என்னன்னா, அமைதியா இருங்க. உங்களுக்கான ம் சக்ரா ஹீலிங் பார்க்கலாங்களா? என்ன சக்ரா ஹீலிங் பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்ன சக்ரா ஹீலிங் நான் சொல்ல போறேன்றது. அதனால ஹார்ட் சக்ரா. ஓகேங்களா? அத வந்து பண்ணுங்க. அந்த ஹார்ட் சக்ரா ஹீலிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எம்ன்னு 21 டைம்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? அத மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி 3 ஐ சக்ரா எதுக்கு சொல்றேன்? ஹை பிரிஸ்டஸ் இருக்கிறாங்க இல்லையா? அதனால இஷ்டம் இருக்கிறவங்க நான் இந்த ரிலிஜியன் அந்த இதுக்கெல்லாம் நான் சொல்லல. நான் காமனா சொல்றேன்.
ஓம்ன்ற பீஜ் மந்த்ராவ ஒரு 21 டைம்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? அதனால ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, "யூ ஆர் நாட் வெயிட்டிங். யுவர் வெயிட்டிங் ஜோன் இஸ் ஓவர். நவ் யூ ஆர் பிரிப்பேரிங் டூ கெயின் அ குட் திங்ஸ்." உன்னோட வெயிட்டிங் முடிஞ்சுச்சு. நீ வந்து ஒரு நல்ல ஒரு பிரிப்பேரிங் ஃபார் குட் திங்ஸ் ஓகேங்களா? சைலன்ஸ் இஸ் அலைனிங் வித் போத் சோல்ஸ் 2 பேத்துக்குள்ளயும் சைலன்ஸ் அலைன் ஆயிட்டு இருக்குது. யூ ரீயூனியன் கண்டிப்பா வரும். பட் பீஸோட வரும். ஓகேங்களா? அதனால அமைதியா இருங்க. யூனிவர்ஸ் அதோட வேலை செய்ய விடுங்க. வேண்டாதத யோசிக்க வேண்டாம். மேபி 3 டூ 3 மந்த்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கு. ஏன்னா வாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால 3 to 3 மந்த்ஸ்க்குள்ள ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சடன் மெசேஜ் வரும். இன்டைரக்ட் கான்டாக்ட் வரலாம். சோசியல் மீடியா வாட்ச் சடனா எதையுமே பார்க்காம இருந்தவங்க சோசியல் மீடியால உங்கள பார்க்கலாம். ஸ்டேட்டஸ்க்கு ரியாக்ஷன் குடுக்கலாம். அதாவது இதெல்லாம் ஒரு மியூச்சுவல் ட்ரிகர் மொமெண்ட்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆ எ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க காய்ஸ். வியூஸ் எல்லாம் நெறையா வருது. எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தென் ஆல்ஃபாபெட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, உங்க பெர்சன் உங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறாருன்றத பார்த்துடலாமா? ஒரே நிமிஷம். காய்ஸ் டேக் அ டீப் பிரீத். நான் கார்ட் எடுக்கிறேன். அவர் உங்கள்ட்ட என்ன சொல்ல பண்றாருன்னு. உங்க பெர்சன் உங்களுக்கு என்ன மெசேஜ் தர போறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேக் அ டீப் பிரீத். ஓகே. ஐ அம் நாட் அவைலபிள். இப்போதைக்கு நான் அவைலபிளா இல்ல. ஏன்னா, அவர் பாஸ்ட் ஹர்ட்லேருந்து என்ன ஆயிட்டுருக்கிறாரு? ஹி இஸ் பிரிப்பேரிங் ஹிஸ் செல்ஃப். பென்டக்கிள்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மைன்யூட்டா இப்போதைக்கு அவர் வந்து கிரவுண்டடா இருந்து அவரோட இன்னர் செல்ஃப ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறாரு. ஓகே. யூ அண்ட் ஐ வர் டூ யங். ஒரு சிலருக்கு மேபி ரொம்ப யங்கர் பீப்பிள்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? எமோஷ்னலி மேபி நீங்க கொஞ்சம் யங்கா இருக்கலாம். இல்ல ஒரு சிலர் கல்யாணம் ஆகாத சிங்கிள்ஸா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா? யூ அண்ட் ஐ வர் சோ யங். தென் ஓகே. ஐ அம் பிகமிங் அ பெட்டர் பெர்சன். நான் ஒரு நல்ல பெர்சனா மாறிட்டுருக்கிறேன். நான் நல்ல பெர்சனா மாறி உங்க பக்கம் வர அப்ரோச் பண்ணிட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? ஐ அம் நாட் இப்போ நாட் அவைலபிள். நான் இப்போதைக்கு அவைலபிள் இல்ல. பிகாஸ் ஐ அம் பிரிப்பேரிங் மை இன்னர் செல்ஃப். ஐ அம் நான் வந்து என்னோட இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல இருந்து வெளில வர ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். யூ அண்ட் ஐ வர் டூ யங். அ இது வந்து யாருக்குன்னா, மேபி இந்த சின்ன பசங்கலாம் இருப்பீங்க இல்லையா? படிக்கிறவங்க எல்லாம் அ அவங்களுக்கான மெசேஜா இத எடுத்துக்கங்க. ஐ அம் பிகமிங் அ பெட்டர் பெர்சன். உங்கள விட்டுட்டு போன பெர்சன் உங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, "எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் ஒரு நல்ல பெட்டர் பெர்சனா உன்கிட்ட திரும்பி வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ். ம். ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். ஓகே. கார்ட் விசிபிள் ஆகுதா? சி, ஜி, எல், எஸ், இசட், ஓ பிளஸ் எக்ஸ். ஓஎக்ஸ் ஆல்ஃபாபெட்ஸ்ல இது பண்ணிக்கங்க. ஆ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கொஞ்சம் கிராஸ் ரோட்ஸ் இருக்கு. கொஞ்சம் பிளாக்கேஜ் எனர்ஜி இருக்கு இல்லையா அவர்ட்ட அதனால. தென் டிஇஎம்என்விஎஃப். கொஞ்சம் அவருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கு. மேபி சால்வ் ஆகலாம். உங்களுக்கும் இருந்தப்போ சால்வ் ஆகலாம். காய்ஸ் இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்க நேம்லயோ, அவர் நேம்லயோ எப்படி வேணாலும் ரெசோனேட் ஆகலாம். அதனால பார்த்துக்கோங்க. உங்க நேம்ல இந்த ஆல்ஃபாபெட்ஸ் உங்களோட பேர்லயோ, அவரோட பேர்ல ரெசோனேட் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஜோடியாக் சைன் வந்து உங்களுதா இருக்கலாம். அரல்ஸ் அவருதா இருக்கலாம். ஓகேங்களா? அத பார்த்துக்கங்க. தென் பிகேஆர்எஸ்டியூடபிள்யூ. யூனிவர்ஸ் விஸ் ஃபுல்ஃபில்மென்ட். ஓகேங்களா? பாஸ்ட் எனர்ஜி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க காய்ஸ். இது வீவர்ஸோட இது. இது உங்க பெர்சனோட எனர்ஜி. இந்த கார்ட நல்லா பாருங்க. இந்த ஆல்ஃபாபெட்ஸ் எடுக்கும்போது, கடைசியா வர நான் எப்பவுமே ஒரு கடைசி கைடன்ஸ் குடுப்பேன் இல்லையா? இந்த கார்ட நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாஸ்ட்ட நெனச்சு உங்க பெர்சன் உங்கள நெனச்சு ரொம்ப பாஸ்ட் ஹர்ட்ஸ் உங்கள்ட்ட அவர் நடந்துக்கிட்டதெல்லாம் நெனச்சு, ரொம்ப ரெக்ரெட் ஆயி கடவுள்ட்ட மானிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. பாஸ்ட் பார்த்து இது பண்ணிட்டுருக்கிறாரு. அந்த மானிஃபெஸ்டேஷனுக்கான எனர்ஜி யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்க பக்கம் வந்து அவர லெட் கோ பண்ண வச்சுட்டுருக்கு. உங்க பக்கம் ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கு உங்க பக்கம் வரதுக்கு.
ரெடியாயி வந்துட்டுருக்கிறாரு. இந்த குயின் ஆஃப் கப்ஸ் உங்க எனர்ஜி கைஸ் உட்காந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. மேபி ஜெண்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எந்த ஜெண்டர் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இத வந்து நம்ம கியூரண்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கார்ட்ல இருக்கிற இத. அதனால ஜெண்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த கிங் வந்து யார தேடி வந்துட்டு இருக்கிறாரு? குயின பார்த்து வந்துட்டு இருக்கிறாரு. குயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்களோட லவ்வ வீவர்ஸ் நீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எமோஷனல் அதெல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா புடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? அதனால உங்கள பார்த்து வர எனர்ஜி காமிக்குது கைஸ். மேபி 3 to 3 வீக் 3 to 3 மந்த்ஸ் 3 வீக்ஸ் to 3 மந்த்ஸ்க்குள்ள reconciliation energy showing high. So take what resonate and gently leave the rest behind. Subscribe பண்ணுங்க இன்னி கைடன்ஸ்க்கு. Until then take care of your heart and soul. வீடியோவை எண்ட் வரல பார்த்தீங்கன்னா ரீடிங் புரியும். Have a good day.